குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணி என்று பேசுகிறேன், பொள்ளாச்சியில் இருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருத வருடம் தை மாதம் 12ஆம் தேதி 26/1/2024 வெள்ளிக்கிழமையாக இன்று 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்துடலாம். அதற்கு முன்பு இன்றைய பஞ்சாங்க நிலை என்ன, இன்றைய சுப நேரங்கள், மேலும் இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை, மேலும் ரொம்ப முக்கியமாக இன்றைய நாளுக்குண்டான ஜோதிட பரிகாரம் ஒன்று பார்த்துடலாம். முதல் இன்றைய பஞ்சாங்க நிலை. இன்றைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். காலை 10:28 வரை. இன்றைய திதி பிரதமை திதி. நள்ளிரவு 1:19 வரை. இன்றைய கரணம் பாலவகரணம் 12:19 வரை. இன்றைய நித்திய நாம யோகம் பிரதி நாம யோகம் 7:41 வரை காலை. இன்றைய சுப நேரங்கள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை, 10:30 முதல் 11 மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய கோச்சார நிலை மேஷத்தில் குரு பகவான், கடகத்தில் சந்திர பகவான், கன்னியில் கேது, தனுர் ராசியில் செவ்வாய் புதன் சுக்கிரன், மகர ராசியில் சூரியன், கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகு. இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பில் தான் இன்றைய நாளான தூங்குது. 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்துடலாம். முதல்ல மேசராசி. மேசராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, உங்களுடைய வளர்ச்சிக்காக என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு சாதகமாகும். செய்யக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கிய ஒரு பாதையை வகுத்து தரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் இந்த நாளானது தூங்குது. சின்ன சின்ன எதிர்ப்புகள் இருக்கும், அது எல்லாமே உங்களுடைய ஆளுமை அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான், அதாவது தட்சிணாமூர்த்தி. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் நம்பர். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசிக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. உங்களுடைய மனசில் படக்கூடிய சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்லவும் கூடாது. அப்படி வெளிப்படையாக பேசுகிறதோ அல்லது மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை வெளிப்படுத்துகிறதோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது அது உங்களுக்கு பாதகமான சூழ்நிலையை உருவாக்குது, தேவையில்லாத மன அழுத்தத்தை கொடுத்துருது. தயவு செஞ்சு 10 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல 2 வார்த்தை மட்டும் பேசிட்டு இந்த நாளை கடந்து வந்துடுறதுக்கு உண்டான வேலையை செஞ்சுடுங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்துட்டு போனாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சுமூகமான ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை செய்யுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அதிர்ஷ்ட தேவதை முருகப்பெருமான். அதிர்ஷ்ட எண் நம்பர் 8 அல்லது 9 பயன்படுத்தலாம். இன்றைக்கி ரெண்டுமே நல்லாயிருக்கும். அடுத்ததாக மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அதிக முக்கியத்துவம் தருவீர்கள், நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருவீர்கள், வாடிக்கையாளருக்கு அதிக முக்கியத்துவம் தருவீர்கள். இது எந்த மாற்றமும் இல்லை. வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணம் சொந்தமான விஷயங்களில் முயற்சிகள் செய்வீங்க. இருக்கக்கூடிய இடத்த மாற்றலாமா, வீட்டை மாற்றலாமா, வாகனத்தை மாற்றலாமா அப்படிங்கிற ஒரு மாற்று சிந்தனை உருவாகக்கூடிய ஒரு சூழல். சமுதாயத்தில் உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை சற்று அதிகமாக போகுது. என்ன காரணம்னா, நேரங்காலம் பார்க்காம சமுதாயத்துக்காக உழைக்கக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். அதிர்ஷ்ட எண் 6. அடுத்தது கடகராசி. கடகராசிக்கு என்ன அமைப்புகள் இருந்தாலும் சரி, எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, எல்லாத்தையும் போராடி ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு மனோதைரியம் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே இருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த மனோதைரியத்தை ஒரே விதமாக பயன்படுத்தணும். மதில் மேல் போன மாதிரி இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டே அந்த நாளை கடத்திடக்கூடாது. ஏன்னா உங்களுடைய முழு திறனை காட்டி எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கொடுக்கப்பட்ட வேலையில் எவ்வளோ வளர்ச்சல் இருந்தாலும் அதை பக்குவமாக சாதகமாக உங்களுக்கு சாதகமாக முடிச்சு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ஆனால் அந்த மதில் மேல் பூனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண அலைகளோடு இருக்கிறதுனால எதையுமே பீஸ்ஃபுல்லாக அவங்களால செய்ய முடியாது. அப்போது தீர்க்கமாக ஒரே முடிவில் இருங்க, அந்த முடிவு உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லிக்கலாம். மேலும் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவதனால இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அதிர்ஷ்ட எண் 5. அடுத்தது சிம்மராசி. சிம்மராசிக்கு இன்றைக்கி சொல்கிறது தான் செய்வீங்க, செய்கிறது தான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி ரஜினி சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு அற்புதமான நாள். மனசுக்கு பிடிச்ச அத்தனை விஷயங்களையும் செய்திடுவீங்க.
அதுவும் உங்களுக்கு சாதகமாக சக்ஸஸ்ஃபுல்லாக செய்துடுவீங்க. கூடுதல் போனஸ் என்ன தெரியுங்களா, தனவரவோடு அந்த காரியம் உங்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்கு தாயாருக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய நாள். தொழிலில் புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லை வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாம், இப்படின்ற மாதிரி சுய சம்பாதித்தத்தை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த நாள் உருவாகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்துவீங்க. வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்களில் புது முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு மனநிலை உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்ததாக துளாராசி. துளாராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, தந்தை மகனுக்கு உண்டான உறவு நிலை சற்று மந்தமாக ஆவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவியிடையே வீண் சந்தேகம் அப்படிங்கிறது ஒன்று உள்ளே வந்துட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு சூழல். அதில் மட்டும் கவனமாக இருங்க. 3வது மனுஷனுடைய தலையீடு குடும்பத்தில் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. புதிதாக முயற்சி பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத அலைச்சலையும் செலவுலையும் ஏற்றுக்கிட வேண்டாம், கவனமாக இருங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு குடும்பத்துக்குள்ள எதிர்பாராத சூழல்கள், எதிர்பாராத பிரச்சனைகள், எதிர்பாராத சங்கடங்கள், சலிப்புகள் எல்லாமே வந்துட்டு போகக்கூடிய சூழல். தேவையில்லாத வார்த்தைகளை பேசிட்டோமோ அதனால தான் இந்த பிரச்சனை வந்துருச்சோன்னு உங்களை நீங்களே மனசுக்குள்ளே திட்டிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலும் இருக்குது. ஆனால் நல்லா பார்த்துக்கிடுங்க, இறுதியில் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுபோல் இன்றைக்கி ஏற்படக்கூடிய கழகம் உங்களுக்கு இறுதியில் நன்மையை தரும், தனவரவை தந்துவிடும் அப்படிங்கிறத சொல்லலாம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு அல்லது மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிக்கு வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல். விட்டுட்டு போனவங்க தேடி வந்து பேசக்கூடிய ஒரு அமைப்பு. நண்பர்கள் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. மனசு அப்படியே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வேலையை இன்றைய நாள் செய்ய போகிறீங்க. மனசு அப்படியே புத்துணர்ச்சினே இருக்கும். ஒரு 2 வயசு குறைஞ்சாப்பட போல் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ரொம்ப துருதுருன்னு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு. தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததாக மகர ராசி. மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, மேலதிகாரிகள் மூலமாக தேவையில்லாத அலைச்சலும் செலவுகளும் வந்துட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. தந்தை வழியிலையும் சில செலவுகள் வந்துட்டு போகிறதுக்குண்டான சூழல்கள் இருக்குது. வேலையில் எதிர்பாராத அலைச்சல்கள், டென்ஷன், ப்ரெஷர் எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் கடந்து வந்துடுவீங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. சிம்பிளாக ஒன்றும் இல்லைங்க, ஒரு பெருமாளுக்கு ஒரு அபிஷேகம், துளசி தீர்த்தம் வாங்கி அபிஷேகம் பண்ணிட்டு இன்றைய நாளை தூங்குங்க. எல்லா விதமான அலைச்சலும் செலவுகளும் கம்மியாயிடும். அடுத்ததாக கும்பராசிக்கு. கும்பராசிக்கு எப்படி சார் இருக்க போகுதுன்னா, திட்டமிட்ட காரியம் அது எவ்வளவு சங்கடங்களை கொடுத்தாலும், எவ்வளவு சலிப்பை கொடுத்தாலும், எவ்வளவு தொந்தரவுகளை கொடுத்தாலும் இறுதியில் உங்களுக்கு ஜெயிச்சிருவீங்க. என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது ஃபைனலாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும். இதில் எந்த மாற்றமும் இல்லை, வெற்றி தான் இன்றைக்கி. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. இன்றைக்கி ஒரு ஜோதிட குறிப்பு ஒன்று பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை பார்த்துடலாம். பொருளாதார முன்னேற்றம் அடைவதற்கு என்ன பரிகாரம், என்ன பண்ணணும் அப்படின்னா, வியாழக்கிழமை நாள் 7 to 7:30 இந்த யமகண்டத்தினுடைய கடைசி 20 நிமிடங்கள் 7:10 to 7:30 அந்த டைம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் முல்லை மலர் வைத்து சர்க்கரை பொங்கல் வைத்து பைரவருக்கு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அல்லது மகாலட்சுமிக்கு அல்லது குபேரருக்கு, இப்படி உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ, பைரவர்னா சொர்ண ஆகாஷ்ண பைரவர், இப்படி எந்த தெய்வம் உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அந்த தெய்வத்துக்கு இந்த படையில் வைத்து நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கும். நிறைய கோடான கோடி மக்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இது நார்த் இந்தியாவில்
என்ன காரணம்னே தெரியாமல் அதை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மக்களுக்கும் பயன்படட்டும். நீங்களும் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அந்த ப்ரொடிக்ஷனை கேட்டுட்டு, அதாவது அந்த பரிகாரங்களை கேட்டுட்டு பயன்படுத்திக்கிட்டோம். அடுத்ததாக மீனராசி. மீனராசிக்கு எப்படி சார் இருக்க போகுது? வேலை வேலை வேலை, தொழில் தொழில் தொழில். உங்களுடைய செயல் என்ன, அதுலேயே உங்களுடைய முழு சிந்தனையும் இருக்க போகுது. வாழ்க்கை துணையை மறந்துடுவீங்க, குழந்தையை மறந்துடுவீங்க, தாயை மறந்துடுவீங்க, தந்தையை மறந்துடுவீங்க. எல்லாமே மறதி. முழுக்க முழுக்க வேலை, தொழில், சம்பாத்தியம் அப்படிங்கிறதுக்குள்ளே இன்றைய நாள் இருக்கிறதுனால முதல்ல கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வரும். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. அவங்கள விட்டு கொடுக்காம இந்த நாளை கொண்டு போயிட்டா போதுமானது. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ஆல் சக்ஸஸ் இன்னைக்கு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருநீலம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதமான செல்வங்களும், எல்லா விதமான உடல் ஆரோக்கியமும், பொருளாதாரமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.